வடையா? இதுவே ஒரு ஃபாரினர் கண்ணில் பட்டதுன்னா இந்த பூவை வச்சு என்ன மெடிசன் கண்டுபிடிக்கலாம்னு யோசிப்பாங்க. நம்ம உங்களைய கண்ணில் பூவை பார்த்தா கையில் பிடிச்சி தலையில் வச்சுக்குவாங்க, இல்லை மாவில் கலக்கி சட்டியில் வச்சுருவாங்க. கொடுமைங்க. வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பூவில் வந்து இது வெளியில் வந்து ரப்பர் மாதிரி ஒரு பெட்டல் இருக்கும், அதையும் உள்ளே வந்து கொண்ட மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும், அதையும் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். மீதி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்து ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைஸ் பண்ணிக்கிறேன் வடைன்றதுனால. ஓவர் நைட்டாக வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ, கொஞ்சம் சோம்பு, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு உள்ளே நல்ல சாஃப்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சி. ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. சாதத்தோடு வெறும் பருப்பு, அப்புறம் வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் பேர்ஸ். நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.